சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம கவனிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கான என்ன விஷயம் வேணும் அப்படின்றதே நம்மளுக்கே தெரியாமல் போயிடும். ஸோ வந்து பார்த்தோன்னா எப்பயுமே வந்து பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையுமே நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து உங்கள் லைஃப்பை வந்து பார்த்தோன்னா பூர்த்தி செய்ய போகிறது கிடையாது, உங்களுக்காக வாழ போகிறதும் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்ன வேணும், ஸோ வந்து பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத எல்லாமே வந்து பார்த்தோன்னா நீங்களே செஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு செய்வாங்க, நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம். மேக்ஸிமம் எதிர்பார்க்குறவங்களும் இங்கே இருக்காங்க. ஸோ எதிர்பார்க்குறவங்கள விட நம்மளே நம்மளோட விஷயத்த நம்ம வந்து பண்ணிக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹோப் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் அதை நம்ம பண்ணிக்க போகிறோம், யாருக்காகவும் கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ வந்து என்னென்னா இப்போ வந்து முன்னாடிலாம் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா பசங்க வந்து பார்த்தோன்னா முன்னேறணும், அவங்கள வந்து செட்டில் பண்ணி விட்டுறணும், அவங்கள வந்து பார்த்தோன்னா மேரேஜ் பண்ணி வச்சிடணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்க லைஃப்பை வந்து பார்த்தோன்னா ஒரு செட்டிலிங்காக அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்லாம் யோசிச்சு நம்மளை வளர்த்துருப்போம். நம்மளுக்கு என்ன வேணும்னா நம்ம ஒரு மேரேஜ்பல் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும், அந்த அச்சீவ்மெண்ட்க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு நீங்களே தான் சொல்லிக்கணும்.